இப்போ எல்லாமே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வர ப்ராடக்ட்ஸ் மிஷினரிஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து கிளியர் ரோலர்ஸ் ஒரு ப்ராடக்ட். ஸ்பிண்டில் டேப்ங்கிற ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 40% ஷேர் பக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய கண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வேர்ல்டு லெவலில் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் நம்பர் 2nd பொசிஷனில் இருக்கும். இப்போ இந்த கிளியர் ரோலர் ப்ராடக்ட்டில் மோனோபோலியாக இருக்கும் இந்தியாவில். LMW, கிர்லோஸ்கர், டொயோட்டா, மர்க்கொண்டு நிறைய மிஷினரி மேனுஃபேக்சர்ஸ்க்கு 100% OEM சப்ளையராக இருக்கும். அதுபோக ஓவர் கிளீனர்ஸ் ஒரு மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த மிஷின் வந்து ஜெக்கோபின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி பண்ணுறோம். இப்போ அடுத்ததாக டைவர்சிஃபிகேஷனாக ஷீட் மெட்டல் யூனிட் ஒன்று இப்போ போட்டுட்ருக்கோம். அது ஆல்மோஸ்ட் முடியாத ஸ்டேஜ். இப்போ தான் லேசர் கட்டிங் மிஷின்ஸ், பெண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். LC ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின்ஸ் அரைவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும். அதுபோக இம்போர்ட்டட் லூம்ஸ் போட்டு ஒரு லூம் வீவிங் ஷீட் தனியாக அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னுடைய ப்ரொஃபஷனல் டேட்டா. அதுபோக லைன்ஸ் கிளப்ஸில் நிறைய ஈடுபாடு வச்சுருக்கேன். நீலகிரிஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முக்கியமான பொறுப்புகள்லாம் பல வருஷங்களை வச்சுட்டு வரேன். அதுபோக ஐ டொனேஷன்ஸ்க்கு நிறையா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நான் பர்சனலாக ஒரு 96 பேர்ஸ் வயசு வரைக்கும் நான் இது வரைக்கும் ஐ டொனேஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கேன். இமீடியட்டாக அவங்க அப்ரோச் பண்ணி அது டொனேட் பண்ணுவீங்களா அவங்கள்ட்ட அவங்க ஃபேமிலியில் பேசி அது இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி நைட் என்ன ஆனாலும் 24 ஹவர்ஸ்க்கு கூட எல்லா டைம்லையும் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஈவன் நைட் 2 மணி 3 மணி அந்த மாதிரி கூட கால் வந்து நானே ஃபர்ஸ்ட் சொந்தக்காரங்களுக்கு யாராவது தகவல் போகிறதுக்கு முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் கால் எனக்கு வந்த சம்பவங்கள்லாம் கூட நிறைய உண்டு எங்கள் ஏரியா சூலூர் பகுதிகளில். அதே போல் NCCயில் இருந்த காரணத்தினால அப்போது ஆரம்பித்த பிளட் டொனேஷன் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 27 முறை பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு சர்வீஸாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட பர்சனல். நான் இப்போ இருக்கிறது வந்து சிங்காநல்லூரில் உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் தசமி பார்க் ரெசிடென்சின்ட்டு ஒரு சின்ன காலனி இருக்குது. அதில் வச்சுட்ருக்கேன். அடுத்ததாக நிதின் தேவராஜ், நமக்கெல்லாம் நித்யானந்தன் என்ற பெயரிலே அறிமுகமாக. Good afternoon, friends. 82M050. இந்த நம்பருக்கே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து ராம் பிரகாஷ் சொல்லும்போது தான் வரும். 50 அப்படி பாரு எங்க இருந்தாலும். Probably it's the other way around, I think. No? Okay. I think Nityanand is popularly now derived as Nithin Devaraj அப்படின்னா ஏன் அப்படி ஆச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் now 20 years ஆச்சுங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் நான் பார்த்துட்டு இந்த ப்ரொஃபஷன்ஸ் வந்து அது மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் 10 years now I moved out of engineering. ஒரு டெக்னோ கமர்ஷியல் பர்சன் ஆகிட்டேன் ஒரு 10 வருஷமா. அது மாதிரி MNC கிளைண்ட்ஸ் நிறைய டீல் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நித்யானந்துங்கிற பேரு அவங்களுக்கு கரெக்டா சொல்ல வரல. அது அப்படியே ஆரம்பிச்சது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே நிலைச்சிருச்சு. Okay. This is my spouse, Dr. Go Priyanka. She is a gynecologist by profession, and Ms. Ashwantini Priyanka Nathan. She is doing her 6th standard. In terms of qualification, I think, as Mr. Montman rightly said, I have completed my management degree in finance and marketing. And as rightly said by him, I taught in the university in the Coimbatore, and at that point of time, one of the highest paid alumnus of Bharatiya University at that point of time, it was in 93. Then on, it was from strength to strength, thanks to the support of a lot of well-wishers here, thanks to the support and blessings of the faculty here. Today I am doing my research also in management. I think it's in the penultimate stage. Probably in another month's time I would be taking my doctorate also. That's another milestone in the career. So the topic is again a management, which is management of innovation in Coimbatore-based industries. Well, as said, there are quite a few career achievements, starting with the PSG group, then moved on to LMW group, and from there worked for LG group for some time. And the most significant part of my career came when I was in LMW. I had an opportunity. எல்லாரும் வந்து ஒரு நிறைய சந்தர்ப்பங்கள் வரும்போது எல்லாரும் கேட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து நான் MBA முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கேன் ஃபீல்டுக்கு.
since by nature by being a topper நிறைய opportunities வந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனில ஜாயின் பண்ணாங்க. நான் போய் ஜாயின் பண்ண கம்பெனி லக்ஷ்மி பிரஷியன் டூல்ஸ்னு ஒரு LMW குரூப் கம்பெனி. ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் கேட்டாங்க மார்க்கெட்ல ஏன் எனக்கு இந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு. ஜாயின் பண்ற வரைக்கும் தெரியல அந்த கம்பெனி ஏன் அப்படி இருந்தது அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தென் தி பிரசன்ட் ஹோல் டைம் டைரக்டர் ஆஃப் லக்ஷ்மி குரூப் சஞ்சய்க்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சஞ்சய் ஜெயவர்தனுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். That company was almost in the bankruptcy stage when I took over that company in 1996. And that was the turning point in my entire life and career. And or bankruptcy stage in the company, I still remember one early morning meeting which I had with he was my managing director at that point of time. அப்பெல்லாம் மீட்டிங் வந்து வீட்டில் தான் நடக்கும். காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, you are my last choice. You fail, the organization fails. நீங்க எதுக்கு வேணா என்கிட்ட வரலாம், but don't come back to me for money. இது மாத்திரம் தான் அவர் சொன்னார் என்கிட்ட. Okay, I also said, but there was an opportunity for me to move to LMW also at that point of time. Yes, if you don't want to take that risk, you can move to LMW at any point of time. இதான் சொன்னார் அவரு. But I thought, okay, having been with that organization for about a year, I thought I should give a last try. அந்த சந்தர்ப்பத்தை எடுத்தது, that most adverse moment which I took, that probably a calculated risk, I would say, has given tremendous impetus to my career, not only as a person but as a professional too. The turning around of the company today, I can say with a lot of confidence and a lot of happiness, that company is one of the best performing companies in the group, Lashmi Precision Tools. I've already touched, when I left that company, it was doing about 20 crores. Today they are doing more than 60 crores. It was a very proud moment whenever my employees come back to me saying that, sir, we have to remember you forever. And ஒரு recognition வந்து it's very emotional and probably it's very inspiring to progress further. With that background only, I gained a lot of significance in the market, and today probably I've got the position what I am in. Currently I am the vice president of Suzlon Foundry and Forge division based at Coimbatore. Suzlon needs no introduction. Probably marching towards the 10 billion euros mark. From 2010, the company will be a 10 billion euro turnover company. It's amongst the one of the largest windmill manufacturers in Asia, and probably the third largest in the world as windmill manufacturer. It's very significant career growth which I have had. And again, I thank the alma mater for that kind of upbringing. Still எனக்கு ஞாபகம் இருக்கு, Mr. Joshi and Mr. Mountmore, we had a very freak case when we were all doing our PhD Polytechnic. முன்னாடிலாம் நீங்களாம் பார்த்தீங்க. The numbers and contact addresses given in the book is likely to change. That was my previous assignment. I'll certainly mail across to all the people over here. பேர் மனவாளன், டிப்ளமோ முடித்தேன் நான். ஹலோ, ஓகே. அப்புறம் உடனே பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு அப்புறம் டிசிஎஸ்ல இமீடியட்டாக ரெக்ரூட் ஆகி யூஎஸில் போய் 92ல் செட்டில் ஆகிட்டேன். இன்னும் யூஎஸில் தான் இருக்கேன், டென்வரில். நான் ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி வந்தது இந்த மீட்டிங் தான். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். I have a wife and 2 kids. Wife பேர் அனு மனவாளன். அவங்க மெட்ராஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் இதில் டொமஸ்டிக் இஷ்யூவில் மாட்டிருக்காங்க. She will come in a couple of days. Son Surya and daughter Neya. Okay. Thanks very much, and I will pass it on to next Mahesh. Good afternoon. Popularly known as 82M100. My wife Aarti, and I have a son. He was என்ன சின்ன போன வாரம் ஒரு அலுமினி மீட், ஸ்கூல் அலுமினி மீட் வந்தது. அது கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப போர் அடிச்சிருந்தேன், வரமாட்டேன். Okay. He will join us in the evening, okay, for the fun. And நான் வந்து இப்போ I have a CNC machine specializing in wood carvings. We have a huge machine which is 2.5 meters by 1.5 meters size. Specialized panni wood carvings, but specialized panni
I would feel proud to say I was the first person to do such kind of things in the entire